தௌஹீத் சகோதரர்களை பொறுத்த வரைக்கும் குர்ஆனையும் சஹீஹான ஹதீஸையும் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். சிலர் குர்ஆன் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. கடந்த 30 ஆண்டு காலத்தில் நாம் சஹீ என்று சொல்லக்கூடிய பல ஹதீஸுகளை இப்ப லைஃப் என்று கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட ஹதீஸை நாம தள்ளி வைத்திருக்கிறோம். இன்றைய கால 1400 ஆண்டு காலத்திலேயே இந்த நிலை இருந்ததுன்னா இன்னும் பாக்கி ஆண்டு காலத்தில் நாம் சஹீ என்று சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் எல்லாம் பிறப்பாடு லைஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா நாம் செய்த அமல்களுக்கு உண்டான செய்திகள் என்ன? இப்படி ஏன் நம்ம இந்த இப்படி ஒரு சந்தேக கூடுகள இருக்கக்கூடிய இந்த ஹதீசுகளை எப்படி ஏற்றுக்கிறது? இதுக்கு விளக்கம். ஹதீசுகளில் பார்த்த உடனே படித்த உடனே ஏற்றுக்கொள்கிற விதத்தில் இல்லை. ஹதீஸுடைய தொகுப்புகளை பொறுத்தவரை ஆய்வு செய்து இது சரியான முறையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா இல்லையா என்பதை திட்டவட்டமாக கண்டுபிடிப்பதற்கு சற்று சிரமப்பட வேண்டியது இருக்கும். குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு சிரமம் கிடையாது. குர்ஆன் ரொம்ப ஈஸியாக பார்த்த உடனே விளங்கிக் கொள்ளலாம். அதுல இருக்கிறது அல்லாஹ் தான் சொல்லி இருக்கிறான் என்பதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். யார்கிட்டையும் போய் டவுட்டை கேட்க தேவையில்லை. இது ஆதாரபூர்வமான வசனமா அப்படின்னு கேட்க தேவையில்லை. இவங்களுடைய கேள்வி என்னன்னா, இப்படி ஹதீஸ்களில் சிரமப்பட்டு சரியானதை கண்டெடுக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. அப்படி கண்டெடுக்கிறது கூட நம்ம சரின்னு ஒரு காலத்துல சிலதை ஏத்துக்கிறோம், பின்னாடி போய் அது தப்பா போயிடுச்சு என்று சொன்னால் சரி என்று நினைத்து பல காலத்துல சில காரியங்களை செஞ்சிருப்போமே, அந்த காரியங்களுடைய முடிவு என்ன? அல்லாஹ்விடத்தில் குற்றவாளி அனுப்போமா? தப்பான காரியத்தை செஞ்சோம் என்று சொல்லி அல்லாஹ் நம்மளை தண்டிப்பானான்னு கேட்கிறாங்க. கண்டிப்பா அல்லாஹ் தண்டிக்க மாட்டான். நாம தப்பான காரியத்தை செஞ்சோம்ல, லைஃபான ஹதீஸ, பலகீனமான ஹதீஸ சரியான ஹதீஸ் என்று நினைத்து கொண்டு ஒரு காரியத்தை செஞ்சோமே, அந்த காரியத்திற்கும் அல்லாஹ்விடத்துல நற்கூலி தான் உண்டு. அதுக்கு கூட தண்டனை கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்லாங்க, எப்படி சொல்லாங்க? மனிஜி தஹதல் முஜ்தஹித், ஒருவர் ஆய்வு செய்கிறார். குர்ஆன் ஹதீஸ்ல சரியான விஷயத்தை கண்டுபிடிக்க வேண்டும், நேரிய வழியிலே நம்முடைய வழிபாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் ஆய்வு செய்கிறார். பலவு அகத்த, ஆய்வு செய்தவர் ஆய்வுடைய முடிவிலே தவறிழைத்து விட்டார். சரியானதை கண்டுபிடிக்காம தப்பானது போய் இதுதான் சரின்னு நினைச்சு முடிவெடுத்துட்டார். ஆனா அவர் கண்டுபிடிச்சது உண்மையில தப்பு. அப்படி யாரேனும் தவறான ஒன்றை கண்டுபிடித்திருந்தால் ஃபலஹு அஜ்ருன், அவருக்கு அல்லாஹ்விடத்திலே ஒரு நற்கூலி உண்டு. ஆய்வு செஞ்சு தப்பானதை கண்டுபிடிச்சிட்டாருன்னா தப்புக்கு ஒரு கூலி உண்டு. அதே மனிதர் ஆய்வு செய்து ஃபலஹு அஸாப, சரியானதை கண்டுபிடித்து விட்டால் ஃபலஹு அஜ்ரானி, அவருக்கு 2 கூலி உண்டு. தப்பாக செஞ்சாலும் உனக்கு கூலி தான், நல்ல கூலி தான். ஏன்? உன்னுடைய எண்ணம் தூய்மையா இருந்துச்சு, கரெக்டான முறையில் ஆய்வு பண்ணுவேன், சரியானதை ஃபாலோ பண்ணணும்னு சிந்திச்ச, உன்னுடைய சிந்தனையின் முடிவில் தப்பு நடந்துருச்சு, முடிவை கொடுக்கறது அல்லாஹ்வுடைய கையில இருக்குது, அதனால உனக்கு நன்மையை வச்சுக்க நல்லா சொல்லிடுவாங்க. நாம ஒரு காரியத்தை ஆய்வு செஞ்சு அதுல தப்பானது ஒண்ணு போய் சரி நினைச்சு தப்பாவே செயல்படுத்தி விட்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹ்விடத்திலே குற்றவாளிகளாக இருக்க மாட்டோம். அதுக்கும் அல்லாஹ் நமக்கு ஒரு நற்கூலியை தான் தருவான், கண்டிப்பா தண்டிக்க மாட்டான். பின்னாடி ஆய்வு செஞ்சு அதையே சரி அது தவறு என்று தெரிந்து கொண்டால், தெரிஞ்சதுக்கு பிறகு அந்த தப்பை செஞ்சு வச்சுக்குவோம், அப்ப அல்லாஹ் தண்டிப்பான். இதுதான் தப்புன்னு தெரிஞ்சு போச்சே, ஆய்வு செஞ்சு பார்த்தல, 10 வருஷமா செஞ்சமே, 20 வருஷமா செஞ்சமே, இத்தனை வருஷமா இது சொல்லிவிட்டு இன்னைக்கு திடீர்னு மாத்தினா மக்கள்லாம் நம்மள என்ன நினைப்பாங்க? என்னடா நேத்து ஒண்ணு சொன்னானுவா, இன்னைக்கு ஒண்ணு சொல்றானுவா, நினைச்சு ஒண்ணு சொல்றானுவோன்னு மக்கள் தப்பா பேசுவாங்களேன்னு அதையெல்லாம் பயந்து கொண்டு ஏற்கனவே செஞ்ச அந்த தவறு என்று தெரிந்ததற்கு பிறகு ஒருவர் தொடர்ந்து செய்தால் அவருக்கு அல்லாஹ்விடத்தில் என்ன உண்டு? தவறுன்னு தெரியாம சரின்னு நினைச்சு, சரி என்று தெரிந்து சரிதான் என்று உணர்ந்து செஞ்சா கண்டிப்பாக அதுக்கு அல்லாஹ்விடத்துல குற்றம் பிடிக்க மாட்டோம், மறுமையில அல்லாஹ்விடத்துல கூலி தான் உண்டு. தெளிவா சொல்றதா இருந்தா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஆரம்பத்துல எத்தனையோ தீமைகள் தடுக்கப்படல, கொஞ்சம் கொஞ்சமா தான் அல்லாஹ் ஒவ்வொரு தீமையா தடுத்தான். அப்ப அல்லாஹ் ஒரு கட்டத்துல மதுபானத்தை தடுத்து வசனம் இறக்கலாம். சாராயம் மதுபானம் மக்களுக்கு கேடு, லஅல்லக்கும் ஃபஜ்தனிபு, அதை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் சொல்லிவிட்டு மதுபானத்தை தடை செய்து அல்லாஹ் வசனம் இறக்கலாம். அப்ப ஒரு சஹாபி கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் மதுபானம் குடிக்கிறது கேடுங்கிறான், அது பெரிய தீமைன்னு சொல்றான், ஆனா நம்முடைய சகோதரர்கள் பல பேர் அந்த மதுபானத்தை அருந்திய நிலையிலேயே மரணித்து விட்டார்களே, அல்லாஹ்வுடைய பார்வையில தப்பு தானே சாராயம் குடிக்கிறது,
சாராயம் குடிச்சுக்கிட்டு இருந்த நிலையிலேயே பல பேர் இறந்துட்டாங்களே, அந்த தப்புக்காக வேண்டி மன்னிப்பு கேட்கலையே, அவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ் வசனம் எதுக்கு வைக்கிறான்? இன்னல்லாஹ லா யுதியு ஈமானக்கும், அல்லாஹ் உங்களுடைய இறை நம்பிக்கை வீணாக்க மாட்டான். அப்ப அது சரின்னு இருந்துச்சு செஞ்சப்போ, அதனால உனக்கு குற்றம் கிடையாது. இப்ப அது தப்புன்னு ஆயிடுச்சு, ஆனதுக்கு பிறகு அந்த தப்பை செய்யாத. இப்ப நீ செஞ்சா இப்ப உனக்கு தண்டனை. சரி என்று இருந்த காலத்தில் செஞ்சா அது தண்டனை கிடையாது நல்லா சொல்லி இருக்கிறான். எனவே ஹதீஸ்களை நாம் ஆய்வு செய்யும் பொழுது தவறாக முடிவெடுத்து தவறானதை பின்பற்றி விட்டால் கண்டிப்பா மறுமையில குற்றம் கிடையாது. சரி, இந்த சந்தேகத்தோடு ஏன் இதை போட்டு நிக்கணும்னு கேட்கிறாங்க. சந்தேகத்தோடு எல்லாம் இல்ல, தெளிவா தான் இருக்குது. ஒரு கட்டத்தில் ஆய்வு செஞ்சது பிற்காலத்தில் தப்பாக கருதப்படுது. இன்னைக்கு நாம பார்க்கிறோம்ல, இன்றைக்கு நாம் எதை சரி என்று உணர்கிறோமோ அதுல டவுட் தான் நமக்கு இல்லை. சந்தேகம் தான் தூக்கி போட்டுறோம். எதுல சந்தேகம் இருக்குதோ சந்தேகம் இல்லாததின்பால் போய்விடுங்கள் ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டாங்க. இன்னைக்கு நாம எதையெல்லாம் சரி காணுகிறோமோ அந்த எதிலையுமே சந்தேகம் இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் வலியுறுத்தினாங்க அப்படின்னு நாம திட்டவட்டமா நம்புகிறோம். எனவே இதை தூக்கி புறக்கணிக்க வேண்டிய அவசியம் நமக்கு எதுவும் இல்லை. அப்படி புறக்கணிச்சால் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸ்களை புறக்கணித்த பெருங்குற்றவாளி ஆகும். குர்ஆனை மட்டும் ஏத்துக்கிட்டு ஹதீஸை புறக்கணிச்சோம்னா அல்லாஹ் குர்ஆனை சொல்லி காட்டுகிறான், நூமினு பிபாலின் வ நக்ஃபுரு பிபாலின், சிலதை ஏற்று சிலதை மறுத்து காபிர்களாக நீங்கள் இருக்கிறீர்களா? அல்லாஹ் குர்ஆனை ஏத்துக்கிட்டு ஹதீஸை மறுத்துட்டோம்னா காபிராகி போயிடும். அதனால அந்த குஃப்ருங்கிற பெரிய தீமையில போய் விழாம இருக்கணும்னா இன்றைக்கு நாம் எந்த ஹதீஸ்களை சரியானது என்று விளங்குகிறோமோ அந்த ஹதீஸை நமது வாழ்க்கையில கடைபிடிக்கத்தான் வேண்டும். அதுதான் சரியான வழி.